ஹாய் ஆல். ஸோ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான் அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா எங்கள் ஊர் திருவிழா நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நான் அதை ஷார்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் இருந்து இங்க திருவிழா நடக்கிற இடம் கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் எங்களுடைய சிஸ்டர் கூட இங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். ஏன்னா, அவங்க வந்து எவ்ரி இயர் இந்த திருவிழா நடக்கிறப்போ, அ அங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே பானகம், அப்புறம் மோர் இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கு தான் நாங்க காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்டோம். அது எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றது நெறையவே வேலை இருந்துச்சு. ஸோ, அது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்னா நாங்க செய்றோம். நான் வந்து இங்க பானகத்துக்கு லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். இவ்ளோ லெமன் ஜூஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, அவ்ளோ குவான்டிட்டி நாங்க ரெடி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இந்த பிராக்டிஸ் வந்து எங்க அத்தை இருக்கிறப்போ செஞ்சுட்டு இருந்தாங்களாம். பட் அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் இவங்க கன்டின்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால நாங்களும் இந்த இயர் ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இந்த குக்கும்பர் ஸ்லைஸ் பண்றது இல்லையா? அது மட்டும் தான் நெறையவே டைம் எடுத்துச்சு. எதுக்குன்னா, இங்க கோசம்பரின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த குக்கும்பர் அப்புறம் பாசிப்பருப்பு, அது கூட கொஞ்சம் கிரேட் பண்ண கோகோனட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாமே சேர்த்து அதுக்கு வந்து தாளிச்சிட்டா கோசம்பரி ரெடி ஆயிடும். ஸோ, நான் அதுக்கு தான் இப்போ தாளிப்பு ரெடி பண்றேன். அது கூடவே தாளிச்ச மோர் கூட சர்வ் பண்றோம் இல்லையா? அதுக்கு கூட தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் கீழ வந்துட்டேன். அண்ட் இங்க இப்போ பார்த்தீங்கல்ல, இதுதான் கோசம்பரி. அதுவும் இது ஒரு பேட்ச் தான். இன்னொரு பேட்ச் ரெடி ஆயிட்டே இருக்கு. ஸோ, நாங்க வந்து இங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வைக்கிறோம். சர்வ் பண்றதுக்கு ஜனங்க எல்லாம் வருவாங்கல்ல. ஸோ, அவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்றதுக்கு. அண்ட் இவ்ளோ குவான்டிட்டி ரெடி பண்ணியிருக்கோம். இதுவே சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ, அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்ளோ பேர் வருவாங்கன்னு நீங்களே பார்க்கலாம் வீடியோல. அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் தலைகீழா மாறியாச்சு. அந்த அளவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஸோ, இப்போ நீங்க பார்க்கலாம் எவ்ளோ காலியா இருக்கு ரோட்ஸ் எல்லாமே. கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்கலாம் நெறைய பேர் வந்துட்டாங்க. அண்ட் இப்போ ஃபைனல் டச்சா இந்த சில்லி பேஸ்ட் நாங்க வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா கோசம்பரி ரெடி ஆயிடும். அண்ட் சாப்பிட்றதுக்கு குடுத்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி பூஜை பண்றதுக்கு நான் இதுக்கு எல்லாமே மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இத பார்த்த உடனேயே சில பேர் வர ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. அண்ட் பூஜை பண்றதுக்கு கூட எனக்கு டைமே கிடைக்கல. இந்த மாரி இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இதுதான் என்னுடைய லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ, நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எல்லாமே இத நெறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ, நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தேன். பட் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அந்த ஜனங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அந்த கூடயே போயிடுச்சு. அந்த மாரி டயர்ட் ஆயிட்டேன். அவ்ளோ பேர் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணவே முடியல. நான் இந்த விளாக் பிகினிங்கில ஒரு தேர காமிச்சிருப்பேன்ல, அந்த தேர இழுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நீங்களே பார்க்கலாம் எவ்ளோ பேர் வந்துட்டாங்க. நான் பூஜை கூட சரியா பண்ணலன்னு. ஸோ, அந்த தேர் எல்லாமே இழுத்தாச்சு. அதனால தான் நெறைய பேர் அக்யூமுலேட் ஆயிட்டாங்க. ஸோ, ஒவ்வொருத்தரா வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு போனாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2 பசங்களோடையும் உட்காந்து நல்லா விளையாடியாச்சு. ஆக்சுவலா இவங்களுடைய பர்த்டே இருந்துச்சு. ஸோ, அவங்களுக்கு கிஃப்ட்டா நாங்க வந்து இந்த போர்ட் கேம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அத அவங்க ரொம்பவே எக்ஸைட்டடா ஓப்பன் பண்ணி வாங்க விளையாடலாம் அப்படின்னெல்லாம் கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் அவங்க கூட உட்காந்து விளையாடிட்டே இருந்தேன். டைம் போனதே தெரியல. சின்ன பசங்களோட விளையாடுறது இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது 10 இன் 1 போர்ட் கேம். ஸோ, இதில 10 டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருந்துச்சு. சிலது எல்லாமே எங்களுக்கு புதுசா இருந்துச்சு. பட் விளையாடுனதுக்கப்புறம், இல்ல பார்த்ததுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ, அந்த மாரி கேம்ஸ் தான் இருந்துச்சு.
எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு இங்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம். அவ்ளோ பேர் முட்டிக்கிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸே இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கூட. ஸோ இது எல்லாமே பார்த்து, அவங்க கூட விளையாடி, சாப்ட்டு மேல டெர்ரஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அரவுண்ட் 5:00 ஆயிடுச்சு. அண்ட் தூரத்தில நீங்க பார்க்கலாங்க. விளையாடுறதுக்கு எல்லா கேம்ஸ் எல்லாமே அ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இவங்க வீட்டுக்கிட்ட இருந்து நல்லாவே பார்க்குற மாரியே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்து கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து, சில ஃபோட்டோஸ் எல்லாமே கிளிக் பண்ணிக்கிட்டு, நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த சைட்ல ட்ராமா எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டே நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. அங்க இருந்து நாங்க ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு கிளம்பி வந்துட்டோம். கோயிலுக்கு போலான்னு. ஏன்னா காலையிலயும் போல. ஸோ அதனால இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில்ல அவ்ளோ பேர் இல்ல. பட் அந்த திருவிழாக்கு வந்தவங்க ரோட்ல நெறைய பேர் இருந்தாங்க. அது எல்லாமே தாண்டி நாங்க கோயிலுக்கு வந்து நல்லா தரிசனம் பண்ணி, இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இதுதான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ற ஃபர்ஸ்ட் விளாக். உங்களுக்கு புடிச்சிருந்ததா? இல்லையா? அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.